கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5 மந்த் வளகாப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜெனிமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா பூ தான் தொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் டெக்கரேஷன் பண்ணி காலையிலேயே பூ வாங்கி கொடுத்து டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்காண்டி பூவெல்லாம் இந்த மாதிரி தொடுத்துட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அவளை பூவெல்லாம் கொஞ்சம் கொடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப போயிட்டா. அப்படியே நம்ம என்னென்னா அவள் கிளம்பக்கூடிய கேப்பில் டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படியே பண்டதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக அடுக்கி வச்சிட்டோம். 5 வகை சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கோம். பக்காவாக நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஜெனிமாயை அப்படியே கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்து இனி அப்படியே அவளுக்கு இருத்தி அவளுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாவை வச்சு அவளுக்கு மாலைலாம் போட விட்டுட்டு பக்கத்தில் இருந்து பார்த்து தான் நின்னேன். நான் என்னவோ என்கிட்ட போட சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்கிட்ட போட சொல்லலை. எங்கள் அப்பாவை வச்சு போட சொல்லிட்டாங்க. அப்பா ஸ்தானத்தில் அப்பா அப்படி குங்குமம்லாம் வச்சு ஃபஸ்ட்டு முறையாக அவங்களே செஞ்சு எடுத்து அப்புறம் நம்ம குட்டி பாப்பான்னு பார்த்துட்டோன்னா அந்த குட்டி பாப்பா எதுக்கு மடியில் எடுத்து வச்சு அவளுக்கு வளையெல்லாம் போட வச்சு அப்படியே ஒரு சந்தோஷமாக அவள் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்படி இருந்தோம். அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருந்த 5 வகை சாப்பாடெல்லாம் அப்பாவை வச்சே ஃபஸ்ட்டு கொடுக்க வச்சோம். ஏன்னா 5 மந்த்னால 5 மந்த் சாப்பாடு நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்களா. என்னன்னா அக்காலும் பண்ணக்கூடிய முறையை அண்ணி முறையில் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால் எங்கள் வீட்டை அக்கா பண்ணிட்டு அடுத்து என்னென்னா நம்ம குட்டி பாப்பாயை கூட்டுட்டு போய் நம்ம குட்டி பாப்பாவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லி அவளையும் பொட்டெல்லாம் வைக்க சொல்லி சந்தானமெல்லாம் வைக்க சொல்லி பாப்பாவும் பண்ணக்கூடிய முறையை நானும் என் தம்பி பாப்பாவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளே பண்ணினா. அடுத்து என்னென்னா சாப்பாடு நானும் கொடுத்தே ஆவேன்னு சொல்லி அப்படியே 5 வகை சாப்பாடு எடுத்து நானும் கொடுப்பேன்ட்டு 5 வகை சாப்பாடையும் வரிசையாட்டு ஒவ்வொன்றா கொடுத்தா. இதில் நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா பாப்பா அள்ளி கொடுக்கும்போது பாப்பா வாயப்பாங்க. அந்த பாப்பாவும் வளையல் போட்டு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு தான். நானும் மாமிக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பண்ணினா. அம்மா ஏன் லாஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால லாஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே பண்ணியாச்சு. நம்ம பண்ணாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அவளுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்டு கன்னத்துலலாம் அப்படி சந்தனம் ராய் விட்டு நானும் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சதை விட நம்ம வைக்கும்போது ஜெனிமாக்கா ஃபேஸை பார்த்தீங்களா எவ்வளோ அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது தான் இதெல்லாம் வாட்ச் பண்ணேன். ஏன்னா யாருக்கிட்டையுமே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கல. நம்ம வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்தா எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளாம் அக்கறையாட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக லாங் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லாமல் இல்லைடா இவன் அடிக்கடி கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கங்க. ஒரு ஆள் எத்தனை கமெண்ட்னாலும் பண்ணலாம். நம்ம மேலே அக்கறையும் ஆதரவு நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முறையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க. எத்தனாவது மந்த்துக்கு நம்ம வளகாப்பு எடுக்கலாம்னு சொல்லி மெயினாக கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டும் இதேமாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல சூப்பர் கண்டென்ட்ல வீடியோ போடணும்னு ஆசைப்படும். கண்டிப்பாக போடும். உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் தருவோம். நெக்ஸ்ட் இதேமாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல பார்க்கலாம். டாடா பை பை. போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவே நம்